ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூபிக்ஸ் டிவி. இன்னைக்கு தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் போன்ற இடங்களில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு சைட் டிஷ் கடப்பா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளுங்க அண்ட் ரொம்ப டேஸ்டி கூட. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு 1/4 கப் நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா குழஞ்சி நல்லா இருக்கணும் பார்க்குறதுக்கு. அண்ட் அடுத்ததாக இதுக்கு முக்கியமான இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. இது நான் 2 எடுத்திருக்கேன். நல்லா அலசிட்டு இதையும் அதே மாதிரி ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குழஞ்சிடும் வேண்டாம். நான் கரெக்டாக எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா ரஃபாக நான் சாப் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து தாளிக்கிறதுக்கு பட்டை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அப்புறம் கிராம்பு வந்து 2 எடுத்திருக்கேங்க. அடுத்ததாக பிரிஞ்சி இலை நான் 1 எடுத்திருக்கேன். ரொம்ப வாசனையாக இருக்கும். அண்ட் சோம்பு வந்து நான் 1/4 ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேங்க. இந்த கடப்பாக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக நான் தேங்காய் எடுத்திருக்கேன். அடுத்ததாக கசகசா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்ததாக பச்சை மிளகாய். கடைசியாக பொட்டுக்கடலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தில் பாதி எடுத்து இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அண்ட் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வைத்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததாக நம்ம அரைத்த தேங்காய் விழுது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். அப்புறமா தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 கப் சேர்த்துருக்கேன். இப்போது சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணுங்கள். கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு ஆல்ரெடி குக் பண்ணிருக்கனால உங்களுக்கு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1-2 கொதியில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடப்பாவும் தயாராகிடுச்சு. கொத்தமல்லி இலை தூவி நீங்கள் அலங்கரிச்சிக்கலாம். இந்த கடப்பா வந்து நீங்கள் இட்லி, தோசை, அதுக்கப்புறம் பூரி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.